கிட்னிகள் ஜாக்கிரதை என அதிமுக எம்எல்ஏக்கள் பேட்ச் அணிந்து பேரவையில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் தற்போது அதிமுக சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவான விவரம். நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி நடைபெற்ற கிட்னி திருட்டு தொடர் சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் தற்போது சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் வறுமையை பயன்படுத்தி நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவங்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். இதற்கு தற்போது பதில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், கிட்னிக்கு பதில் கல்லீரல் திருடப்பட்டிருப்பதாகவும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையின் உறுப்பு மாற்று சிகிச்சை பிரிவு தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். இதில் ஈடுபட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், குறிப்பாக ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியை பெயரை சொல்லி அவர் சொன்னார். தனிநபர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் சிறப்பு விசாரணை குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்துள்ளதாகவும், அதனால் அதனை எதிர்த்து இந்த அரசு மேல்முறையீடு செய்தது எனவும் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இந்த குழு என்ன சோதனை செய்யப்பட்டது என்று குறித்தும் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, இந்த குழுவையை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை விசாரித்ததில் பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனை, ஈரோடில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக பேசினார். இந்த காரசாரமான விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை சொன்னார். அதே போல ஏழை விசைத்தறியாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னியை கொள்ளையடித்தவர்கள் மற்றும் அதில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கவனத்தை ஈர்த்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த குழு அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழு அடிப்படையில் மருத்துவமனையின் உடல் உறுப்பு சிகிச்சைக்கான முறையை அரசு ரத்து செய்திருப்பதாகவும், அதனால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் பேசினார். தற்போது அரசு சார்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ்.